மறக்க முடியாத நிகழ்னா பாண்டிச்சேரியில் பிரமோத் ஹோட்டல் பீச் ஆப்போசிட் இருக்கும். அங்கே கேரளாவில் வந்து 2 பேர் ஃபேமிலி, ஒரு குழந்தை, அம்மா, அப்பா 3 பேர் டூர் வந்திருந்தாங்க. அப்போ ஸ்விம்மிங் பூலில் குழந்தை ஆடும்போது விளையாடும்போது அந்த எக்ஸாஸ்ட் ஓஸ் வழியாக கை உள்ள போயிடும். இதுக்கு எதாவது ஆப்போசிட்டில் போகிறதுக்கு வழி இருக்காடுன்னு கேட்கும்போது தான் ட்ரைனேஜ் செப்டிக் டேங்க் இருந்துச்சு. நம்ம பாத்ரூம் கழிவு அவங்க செப்டிக் டேங்க் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் செப்டிக் டேங்க்கு இது வழியாக தான் போகணும் சொல்லிட்டாங்க. எடையாரப்பாளையம் தாளம் தாண்டி தாளத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் கால் போகிறோம், சைரன் போடுறோம், 3 பேர் கையை காட்டுறோம், உள்ளே திரும்புகிறோம். கடலூர் இருந்து வந்த 2 வீலர் நேராக வந்து இடிக்கிறான். பொதுவாக மக்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறைன்றவங்க வந்து ஒரு வேலை இல்லாதவங்க, அதாவது சும்மா தான் இருப்பாங்க. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணாலும் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்றது ஒரு பெரும் பார்வையாகவே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க தான் இப்போ வந்திருக்கோம். வெல்கம் டு மினி மீடியா. சரி, உங்களுடைய மீட்பு பணியிலேயே வந்து மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது பகிர்ந்து? மறக்க முடியாத நிகழ்னா பாண்டிச்சேரியில் பிரமோத் ஹோட்டல் பீச் ஆப்போசிட் இருக்கும். அங்கே கேரளாவில் வந்து 2 பேர் ஃபேமிலி, ஒரு குழந்தை, அம்மா, அப்பா 3 பேர் டூர் வந்திருந்தாங்க. அப்போ ஸ்விம்மிங் பூலில் குழந்தை ஆடும்போது விளையாடும்போது அந்த எக்ஸாஸ்ட் ஓஸ் வழியாக கை உள்ள போயிடுச்சு. இப்போ அங்கே வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க குழந்தை. நீங்கள் அந்த எந்த லொக்கேஷனில் இருந்தீங்க? நாங்கள் பக்கத்துலேயே தான். இப்போ பீச் ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று வந்துருக்குல்ல புதுசாக, ஆமாம், அங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும் பாருங்க. அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கு. அதாவது இப்போ பேங்க் சொன்னேன் இல்லையா, பேங்க் இன்சிடென்ட் எடுத்து 2வது நாள். என்னோட ஃபர்ஸ்ட் கால் பேங்க்ல, அங்க செகண்ட் கால் இந்த குழந்தை. அப்போ எங்களுக்கு ஒரு 5:30 4:30 to 5:30 தான் இருக்கும். எல்லாருமே ஏதோ அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் இது மாதிரி குழந்தை வந்துருச்சு வாங்க அப்படின்னாங்க. போனோம். போய் பார்த்தா குழந்தை கை இது வரைக்கும் அந்த ஹோஸ்ல மாட்டிருந்துச்சு. அந்த அம்மா பக்கத்துல உட்காந்துருக்குறாங்க. குழந்தை பயப்படக்கூடாது. எவ்வளோ எண்ணெய் ஊற்றி பார்க்குறோம், கையை புல் பண்ண வரவே இல்லை. சரி என்ன பண்ணலான்னு மழை வந்துருச்சு. அது ரொம்ப சவாலான வேலை தான். மழை வந்து வாட்டர் லெவல் ஏறும்போது என்ன பண்ணோம், இந்த செக்ஷன் ஓசன் இருக்கும். அந்த செக்ஷன் ஓஸ் வழியா வாட்டர் எடுத்து பீச் ரோட்ல நாங்க வெளியில அனுப்பும் போது அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, இதுக்கு எதாவது ஆப்போசிட்ல போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் ட்ரைனேஜ் செப்டிக் டேங்க் இருந்துச்சு. நம்ம பாத்ரூம் கழிவு அவங்க செப்டிக் டேங்க் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் செப்டிக் டேங்க்கு இது வழியா தான் போகணும்ட்டாங்க. இப்போ வந்து அவர் யூடிசியா இருக்காரு நினைக்கிறேன், குணசீலம் வந்து என் ஃபயர்மேனா இருந்தாரு. அப்புறம் அவர் வேற வேலை கிடைச்சு போயிட்டாரு. அவரும் நானும் தான் அது உள்ள இறங்கணும். என்னப்பா பொதுவா செப்டிக் டேங்க்ல இறங்குறாங்கன்னா அதுல வந்து பழக்கப்பட்ட மனுஷங்க தான் உள்ள இறங்குவாங்க, அதாவது அந்த கிளீனிங் பண்றவங்க. ஆமா. நீங்க எப்படி எடுத்த உடனே சரி இதுல இறங்கலாம் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? முதல்ல அது புரியுது. இப்போ நீ கிளீனிங் சொல்றீங்க இல்லையா, மனித மனிதன் ஆள்றதே பெரிய தப்பு, அதுவே செய்யக்கூடாதுதான். ஆனா அது இன்னமும் இங்க நடந்துதான் இருக்குது. இது எப்படின்னா இப்ப நான் இறங்குறது, இப்ப நீங்க சொன்னீங்களா பழக்கப்பட்ட ஒரு மனுஷனும் உள்ள இறங்குறாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக பப்ளிக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் உள்ள இறங்கி கிளீன் பண்ணும்போது ஒரு உயிரை காப்பாற்ற நமக்கு என்ன ஆயிடுது? அது பண்ணிதான் ஆகணும். இப்ப நம்மள மாதிரி மனுஷன் தானே அவரு உள்ள இறங்குற. ஒரு அண்ணன் ஒருத்தரை பாக்குறோம், நம்ம எத்தனை இடத்துல பாக்குறோம், பாதல சாக்கடை கழிவு மரணம் பாக்குறோம். அவரு ஒரு அண்ணன், நம்மள மாதிரி ஒரு அண்ணன் தானே, அவரு உள்ள இறங்கி சாவறாரு இல்லையா? ஏதோ ஒரு அடப்பு எடுக்க போய் ஒரு அண்ணன் சாவறாரு, ஒரு உயிரை காப்பாற்ற நம்ம இறங்கி என்ன ஆயிட போகுது? குழந்தை நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம், இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். அன்னைய தேதிக்கு எனக்கு கல்யாணமா ஆகல. ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகல. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. ஆமா, புதுசு வேலைக்கு சேர்ந்த ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா அழுகுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அது செப்டிக் டேங்க் தான், நிறைய இருக்குது தான், என்ன பண்ண முடியும்? குழந்தைய காப்பாத்தலாம். நம்ம செப்டிக் டேங்க்ல இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு உள்ள. அந்த பாக்ஸுக்குள்ள போனா நல்ல தண்ணி இருந்துச்சு. இதுல இறங்கி அந்த நல்ல தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பைப்பை கட் பண்ணோம். கட் பண்ணும்போது எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்புறம் என்ன அப்பயும் வரல. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு, எப்பவுமே நம்ம ஃபயர் கால்ல வேலை செஞ்சிருக்கோம். ஓஸ் நம்ம மோட்டர் பைப் எந்த பைப் தண்ணி வரணும், கொஞ்சம் காத்து வெளியில வரும். ஆமா, அந்த காத்து இந்த பைப்ல கனெக்ட் பண்ணி இந்த தண்ணியை திறந்து விடுவோம். தண்ணிக்கு முன்னாடி காத்து வந்து வெளியே தள்ள, தண்ணியாவது வெளியே தள்ளுவோம் அப்படின்னு பண்ணி நாங்க பண்ணோம். ஆனா எங்களுக்கு அதை பண்றதுக்கு நைட் 8:30 ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு போனோம். 8:30 மணிக்கு அந்த ஐடியாவே எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா என்னென்ன பண்ண முடியுமோ, இப்ப பாஸ்கர் சார் எஸ்பி இருக்கிறாரு, அவரு தான் கேட்கிறாரு. அவருமே அங்க வந்துட்டாரு. எங்க டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஒப்பீனியன், யாராவது சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அந்த பக்கத்துக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், முடியல. செவத்தை இடிக்கிறதுக்கே நாங்க அதுக்கும் முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய காங்கிரீட் சார், இவ்வளோ பெரிய காங்கிரீட் மிஷின் வச்சு தான் இடிக்கிறாங்க. டைம் ஆகுது. குழந்தை பயப்படுறா, இடி இடிக்குது, மழை பெய்யுது. மேலே வந்து நாங்கள் ஓஸ் போடுற கேப்ல மழை வந்து அந்த செப்டி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு.
தண்ணி ஃபுல்லா போயிடுச்சு. நாங்கள் செப்டி டேங்க் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி மூச்சு அடைக்கிறது அங்கே அந்த வேலையை செஞ்சோம். அது வெளியே இருக்கும் அவங்க ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க இல்லையா. ஆமா, அதாவது பெருசாவும் மதிக்கலனாலும் ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு போதும். அது மன திருப்தி. இப்போ இது நடந்து 2013 நடந்த விஷயம். இப்போ நான் சொல்ற விஷயம் 2013 அக்டோபர் மாசம் நடந்தது. இப்போ 2025 அக்டோபர்ல கேக்குறீங்க. அப்ப இன்ன வரைக்கும் அது மறக்கலன்னும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அந்த இடத்துல. இப்போ இந்த வேலையை இப்போ ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து நீங்க போயிட்டு காப்பாத்துறீங்க, காப்பாத்தி மீட்டு கூட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு பப்ளிக் வைஸாவோ இல்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாவோ பாராட்டுகள் அந்த மாதிரி கிடைச்சிருக்கா, இல்ல வந்து இது ரொம்ப இப்போ பப்ளிக் வைஸ் சொன்னா பெருசா பாராட்டு இருக்காது. டிபார்ட்மெண்ட் சொல்ல போனா எங்க வேலையை தான் நாங்க செய்யறோம். ஒரு அப்ரிசியேஷன் வேணா கிடைக்கலாம், வெரி குட்ரா சூப்பரா வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி எங்க வேலையை நாங்க செஞ்சோன்ற மாதிரி அந்த திருப்தியோட போயிடும். ஒரு கால் நிமிஷமும் சந்தோஷமா வரணும். இல்ல கவலையோட வந்த கால்ஸும் இருக்குது. ஒரு மாடு ஒண்ணு இறந்துருச்சு. என்னன்னா நாங்க எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க, நாங்க மாடை காப்பாற்ற போயிட்டோம். நாங்க போறதுக்குள்ள பப்ளிக் என்ன பண்ணாங்க, மாட்டுடைய கழுத்துல சுருக்கு போட்டு எடுத்துட்டாங்க, மாடு இறந்து போச்சு. அந்த மாட்டை காப்பாற்ற முடியலன்ற ஒரு கவலையோட வந்தோம். சசின்னு ஒரு ஃபயர்மேன், இப்போ அவர் வந்து பாகூர்ல இருக்கிறாரு. இப்போ ஒரு ஆபீசர் இப்பதான் ப்ரமோஷன் வந்துச்சு. அவர் பேர் சசி 270. அவர் ரொம்ப கண் கலங்கிட்டாரு. என்ன விடுனா என்னென்ன பண்றதா. ஆமா, ஏன்னா இப்போ ஒரு மீட்பு பணியில போறோம்னா அது எடுத்து நம்ம புதைக்க தான் போறோம், உயிர் இல்லை அப்படின்ற போது அந்த ஒரு கவலை அது மாட்டுக்குமே வரும். அது இருக்கு. காப்பாற்ற போனா நாய் கடிக்க வரும். அதுவும் சசின்றவர் தான். இங்க நிறைய பேர் எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டா இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வராது முடியாத எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்களா நேரத்துல. புரியுது. அது மீட்பு பணியில இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு மீட்பு பண்ணி போறீங்க, பொதுமக்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு, அதாவது ஒரு உதவி அந்த மாதிரி என்ன கிடைக்குமா, இல்ல பக்கத்து நிறுவனத்துல இருந்து ஏதாவது ஒரு உதவியா உங்களுக்கு அந்த மாதிரி அணுகுமுறை வந்திருக்கா? இல்ல பப்ளிக்ல வந்து பொதுவா பார்க்கும்போது பப்ளிக் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் திட்ட தான் செய்வாங்க. வந்துட்டானுங்க பாரு லேட்டா, தூங்குறது உங்களுக்கு என்ன வேலை, தூங்கி வந்து வராங்க பாரு லேட்டானுவாங்க. ஆனா பசங்க இருப்பாங்களே, யூத்லாம் பசங்க இருப்பாங்களே, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஓரளவுக்கு படிச்ச பசங்க யாரா இருந்தாங்க எங்களுக்கு வழி விடுறதோ, டிராபிக்ல யாரும் வழி விட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு ஊருன்னு வந்துட்டோம், ஊர்ல வழி விடுறான்னா இளைஞர்களா இருப்பாங்க. அங்க அந்த வண்டி நவுத்தி விடுறது எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திட்டவங்களும் திட்டதான் செய்வாங்க. ஆமா, அவங்களோட வேலை அதுதான், அவங்க அதுதான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்ல ஒரு நெருப்பு அங்க வந்து இதுவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க, ஃபுல் தண்ணி அடிச்சிங்க, ஆனா தீ வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு அடுத்த ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுப்பீங்க? இப்ப தண்ணி போகும்போது சைட்டை பார்ப்போம். ஆக்சுவலி பயிர் எப்படி இருக்கு, எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸ்டெண்ட் ஆக தெரியுதுன்னா நியர்பை ஸ்டேஷன் எதுன்னு கூட்டுருவோம். இப்போ நாங்கள் வெஸ்ட்டில் போனால், இப்போ நார்த் சைடு போனாக்கா சேதராப்பட்டை கூட்டுருவோம், சவுத்தில் போனால் திருபுவனை கூட்டுருவோம், வெஸ்ட்டு போனால் வெளியூர் கூட்டுருவோம். எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரினா ஓரளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா எங்கள் தண்ணியை காலி பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது வாட்டர் டேங்க் இருக்குல்ல, மாற்றி குடிநீர் விநியோக தொட்டி இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக அந்த மாதிரி டேங்க்ல அந்த மாதிரி? எங்களுக்கு தனி டேங்க்ல அது கிடையாது. ஸ்டேஷனில் மேலே வச்சு எல்லா ஸ்டேஷனும் ஒரு 10,000 லிட்டர் எப்பவுமே ரெடியாக இருக்கும். நாங்கள் போயிட்டோம்னா 10,000 லிட்டர் எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். போயிட்டு வந்து அந்த தண்ணி ஃபில் பண்ணுவோம், மோட்டரை போட்டு ஃபில் பண்ணி வச்சு குடிக்கிற தண்ணி தான் எப்பயும் செக் பண்ணிட்டே இருப்பீங்க. அதை தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வண்டிலையும் லோடிங்கில் இருக்கும். வண்டி ஃபுல் லோடோட தான் இருக்கும். தண்ணி பிடிச்சிட்டு இப்போ நிறைய பேர்னா இவங்க கால் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரதுனால லேட்டாக வருது அப்படின்னு. தண்ணி பிடிச்சிட்டு வரது லேட்டாக வருது அது காரணமே கிடையாது. லேட்டாக வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இப்போ நாங்கள் 101 போடுறது ஜென்ரல் நம்பர். ஆனால் பப்ளிக்கோடைய வேலைன்னா திருக்கனூர் ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்னா நாட் ஓன்லி இப்போ பாண்டிச்சேரி ஸ்டேட் பீப்புள் மட்டும் தான் சொல்ல, இப்போ திருக்கனூர் இங்கே சித்தலம்பட்டு ஆப்போசிட் சித்தலம்பட்டு பீப்புளுக்கும் திருக்கனூர் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர் தெரியும். ஆனா அவங்க கூப்பிட்டு நீங்க போய் தான் ஆகணும். என்னோட எல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. போய் தான் ஆகணுன்றத விட நம்ம வீடு அங்க இருந்து எரிஞ்சா நம்ம சொந்தக்கார வீடு எரிஞ்சா என்ன பண்ணுவோம், போய் தான் ஆகணும். இப்ப சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இது பாண்டிச்சேரி தமிழ்நாடு, அது கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே. என் சொந்தக்காரன் அங்க இருப்பான்ல, இப்ப நான் திருக்கனூர் சித்தலம்பட்டிலே சொந்தக்காரன் தான் இருப்பான், கொடுக்கூர்லயும் சொந்தக்காரர் இருப்பாங்க, மதுரை சொந்தக்காரர் இருப்பாங்க. எப்படி இருந்ததுதான் இருப்பாங்க, எல்லாரும் சுத்திங்க தானே, எல்லாருமே மன தெரிஞ்சவங்க தானே. அப்படி இருக்குமா அது நம்ம வீடாக நம்ம என்ன பண்ணோம், இல்ல வாட்டினா வெயிட் பண்ண போறோம், வீடுன்னா போய் தான் ஆகணும். சரி, ஓகே. ஒரு டைமும் நீங்க இந்த காம்பவுண்ட் தாண்டி இதுக்குள்ள வரீங்க, உள்ள வரும்போது என்ன வேண்டுவீங்க? அதாவது மக்களுக்கு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒன்ஸ் நாங்க காலையில டியூட்டிக்கு வரோம்னா யூனிஃபார்ம் போட்டு இந்த வண்டியை தொட்டு கும்பிடுவோம். இந்த வண்டி இங்க இருந்து 1 இன்ச்சு கூட நவரக்கூடாது. அதாவது இப்ப நம்ம என்ன ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வாகனத்தை வெளியே எடுத்துட்டு போனாதான் நமக்கு வந்து சாப்பாடு. ஆமா. ஆனா நீங்க வந்து இப்ப ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா இருக்கிறாருன்னா அந்த வண்டி நிறைய ஓடணும்னு வரும். இங்க நைட்டு ஃபுல்லா பஸ் நிறைய நிக்கிறோம். இந்த பஸ் ஓட்டுற எல்லா டிரைவரும் என்ன நினைப்பாங்க, கண்டக்டர் என்ன நினைப்பாங்க, நிறைய சம்பாதிக்கணும், பஸ் நிறைய ஓடணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்படிதான் ஓனர்
ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட்ல இருக்கிற பிஆர்டிசி இருந்தாலும் அப்படிதானே யோசிப்பாங்க. ஆனா நாங்க என்ன யோசிப்போம்னா, இந்த வண்டி ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்துல நவரக்கூடாது, இங்கேயே நிக்கணும். அப்படிதான் வேண்டிட்டு தான் நாங்க உள்ளே போய் ரிப்போர்ட்டே பண்ணுவோம். ஏன்னா இப்ப எனக்கு வேலை வருதுன்னா யாரோ என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். அபாயமணி என்ன சொல்ல போனா, அந்த போனை பார்த்து அந்த போனுக்கு வச்சுக்கிற அபாயமணி தான். டெலிஃபோன் நமக்கு எல்லாரும் போன் வந்தா சந்தோஷமா எடுப்பாங்க போவாங்க. நாங்க ஒரு பதட்டத்தை தான் எடுக்கணும், ரொம்ப கான்சியஸா வர இருக்கணும். ஒரு நம்பர் தப்பா முடிஞ்சு போச்சு, அட்ரஸ் மாத்தி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வந்திருக்கா? இப்போ நார்மலா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சொல்றோம், ஒரு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவங்க டேரக்டா போனாலும் அவங்களுக்கு பெரிய செலவாகாது. ஏன்னா ஒரு சின்ன வாகனத்திலயோ இல்ல வந்து ஒரு பைக்லயோ போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேக் கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு பெரிய வண்டி கொண்டு போகணும், இதுக்கு டீசல் ஆகும், நிறைய பப்ளிக்கை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஃபேக் கால்ஸ் ஒன்று ரெண்டு எப்பயாவது ஒரு ரேர் ஆகலாம், இப்ப வர்றதில்ல, முன்னாடிலாம் வந்திருக்கும், ஆனா ரொம்ப ரேர். வந்துருக்கு, எனக்குமே வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபேக் கால்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு தடவை வந்து அந்த பாண்டி ஸ்டேஷன்ல வேலை செய்யும்போது நான் இங்க வந்து 3 வருஷம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இல்லை. அதே மாதிரி கிராமத்துல அவ்வளோ ஃபேக் கால்ஸ், அவ்வளோ விளையாட்டுத்தனமா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா டவுன்ல இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு டவுன்ல எப்படின்னா, இன்னைக்கு பலராமன்றவர் இப்ப இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவரு எங்களுக்கு வந்து லீடிங் ஃபயர்மேனா இருக்கும்போது ஒரு கால் ஒன்று வந்துச்சு. ஜமீன்தார் தோட்டமா, அது அட்ரஸ் சரியா ஞாபகம் இல்லை, உப்பளம் ரோடு, அம்பேத்கர் சாலையில அங்க ஏதோ ஒரு ரோட்ல இது மாதிரி ஒரு ஃபயர் கால் வாங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லும் போதே தெரியுது அவர் நம்பகத்தன்மையா இல்லை. அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் சொல்ல மாட்டோம், இங்க ஃபயர் கால் வாங்கன்னு வச்சிடறாங்க. அந்த ஒரே ஒரு ஏரியா சொல்றாங்க, தெளிவா சொல்ல. ஆமா, அவரு அந்த ஏரியா தான், அவர் வீடு அந்த ஏரியா தான். அவர் அதுக்கு 3-4 வழி இருக்குது, நான் எந்த வழி வரணும் போனை வச்சிடறாங்க. 5-6 போன் தொடர்ந்து வருது. நாங்க அந்த போனை வந்து நாங்க எடுத்து எங்க போன்ல இருந்து கால் பண்ணி கேட்கறோம். அவங்க இதை மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் டூ வீலர் எடுத்துட்டு போறோம், வண்டி ரெடியா இருக்கு, டூ வீலர் எடுத்துட்டு போய் பாக்குறோம். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளே இல்லை. அது ஒரு ஃபேக் கால், அது ஃபேக் கால். அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி வெறுப்பாத்துறாங்க. நாங்க பண்ண நம்பர் தான் எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி, வந்தியா போனியா, ஏன் இன்னும் வரல அப்படின்னாங்க. அந்த மாதிரி நடக்கும் சில டைம்ல. அது ரொம்ப, ஆனாலும் அடுத்த காலம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாங்கிறதால அடுத்து வர்ற காலம் நாங்கள் ஃபேக் காலம் எடுக்க முடியாது, மெசேஜ் எடுத்து தான் போகணும். சில டைம்ல மிஸ்கம்யூனிகேஷன் வந்துடும். அட்ரஸ் சொல்றவங்க பதட்டத்தை சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தடவை மதிய டைம்ல சாப்பிட்ருக்குறோம், ஒரு கால் ஜிஹெச் ஃபயர் அப்படின்னு ஒரு கால் வருது. ஆனா அவங்க சொன்னவங்க என்ன பண்ணாங்க, ஜிஹெச்ல ஃபயர் கால் காமராஜ் சாலைன்ட்டாங்க. 2வது வைக்கும்போது காமராஜ் சாலைன்னு சொல்லி வச்சிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். அந்த நேரத்தில் நான் காரைக்கால் வேலை செஞ்சேன். காரைக்காலில் காமராஜ் சாலையில் தான் ஜிஹெச் இருக்கு. அப்பதான் நான் கேட்குறேன், காமராஜ் சாலை சொன்னாங்க, எதுக்கு ஒரு தடவை காரைக்காலுக்கு ஃபோன் அடிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியில போகும்போது ஆபீசர் ஃபோன் வந்து எடுத்துட்டீங்க, வண்டி எடுத்துட்டு வெளில வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் காரைக்காலுக்கு ஃபோன் அடிக்கிறோம். இப்போ காமராஜ் சாலை ஜிஹெச்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது கால் வந்தேன்னா கால் வந்துருச்சு, நாங்கள் போயிட்டோம். அவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரே கால் ஜிஹெச் ஒன்று தான், பாண்டிச்சேரி ஜிஹெச். எல்லா ஊர்லயும் பொதுவா நம்ம ஜிஹெச்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு ஒரு டவுட் வந்து நாங்கள் காரைக்காலுக்கு ஒரு ஃபோன் பண்றோம், இப்பதான் வந்துச்சு வண்டி கிளம்பிச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரே டைம்ல 2 ஜிஹெச்சுக்கு வண்டி போகுது. எது 150 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்குது. நாங்கள் இந்த ஜிஹெச் எங்களுக்கு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான். பாண்டி பீச் ஸ்டேஷன் வந்து ஜிஹெச் ஒரு 2 நிமிஷத்துல போயிடலாம். நாங்கள் போயிட்டோம். இதுக்குள்ள நாங்கள் ஃபோன் பேசி போயிட்டாங்க. அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப வந்துட்டோம். இந்த மாதிரி பப்ளிக் சில டைம்ல பக்கத்துல மாற்றி சொல்றாங்க, அதை நாங்கள் கவனமா கவனிக்கணும். அப்போ நான் யோசிச்சதுனால எனக்கு நான் காரைக்காலுக்கு கால் பண்ணேன். பொதுவாக இப்போ வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது, ஒரு சிஎம் கான்வே இல்லை ஒரு அமைச்சரோட கான்வே நடக்குதுன்னா அந்த ரோட ஃபுல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் அந்த சைரன் வச்சுட்டு தான் வந்து பப்ளிக்கை விலைக்கு விட்டு தான் நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பப்ளிக் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பப்ளிக் ரெஸ்பான்ஸ் மோஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இது பண்ணுவாங்க. சில டைமில் தொல்லையாக இருக்கும், எங்கே போகுதுன்னுவாங்க. நம்ம போயிட்டு இருப்போம், நம்ம கூட சேஸ் பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி வரும், நம்ம பின்னாடி நம்ம சைடில் வருவாங்க. இப்போ ஒரு வண்டி போகுதுன்னா இது ஒரு வீடை காப்பா உடனே ஒரு உயிரே உடமையாக காப்பா தான் வெளில போகிறோம். அப்போ நாங்கள் எவ்வளோ வேகம் போகணும். அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம்னா சேஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணி எங்கே போகுது அது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த மாதிரி சில டைமில் டிஸ்டர்பன்ஸ் வரும். அது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஏன்னா உள்ள வந்துடும் பயமா இருக்கும், வண்டியை ஸ்லோ பண்ணவும் முடியாது. ஆமாம், பெரிய லாரி இது, டக்குன்னு திருப்பவும் முடியாது. ஒரு தடவை நடந்துச்சு, இங்கேருந்து இப்போ இங்கே நம்ம செக் போஸ்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கும் பாருங்க, கூனிச்சமட்டு போகிற ஜங்ஷன். ஆமாம், அங்கே ஒரு ஃபயர் கால் சைரன் போட்டு போகிறோம். மூடி போன இதே மாதிரி தான் வந்து எங்கே போகுது டக்குன்னு குறுக்க வந்துட்டான். கெட்டின உள்ள வந்துட்டாப்ல, பிரேக் அடிச்சா இப்படி போன வண்டி இப்படி திரும்பி நிற்குது, ஸ்கிட் ஆகி நிற்குது. ஸ்கிட் ஆகி இப்படி போன வண்டி திரும்பி இந்த பக்கம் விழுப்புரத்தை பார்த்து நிற்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் பாரு. இப்படி போன வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகி திரும்பி இப்படி ஃப்ரண்ட்ல போன வண்டி ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ வேகம் போயிருக்கணும், அவன் எப்படி உள்ள வந்திருப்பான், இவர் எப்படி பிரேக் அடிச்சிருப்பாரு, இதுக்கு உள்ள இருந்தவங்களோட நிலைமை எப்படி இருந்திருப்பாரு. ஆமா, நீங்களே ஒரு எமர்ஜென்சிக்கு போறீங்க,
இதுலயே வழியில வருதுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு வேளை அந்த 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 பிரேக் அடிக்கலைன்னா அந்த வந்த டூ வீலர்ல அந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், இறந்தே இருப்பேன் கண்டிப்பா. இது சின்ன அடி அதெல்லாம் படும், இது பெரிய அடி தான் படும். இல்ல வண்டி ஸ்கிட் ஆகி வண்டி வந்து அப்செட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டீ கடையில அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. கடத்திடலாம். அந்த நேரத்துல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அந்த டீ கடையில, அந்த பிரகாஷ் டீ கடையில. அங்க டூ வீலர் மேல ஊந்துனாலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலான டூ வீலர் வீணா போயிருக்கும். அங்க பஸ் ஏற பஸ் ஸ்டாப், அங்க ஒரு 10 மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு அடி போடும். பப்ளிக்கோட சில அலட்சியம் அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி அறியாம இப்போ சிக்னல்ல ஒருத்தர் அது மாதிரி நடந்துடும். டக்குன்னு ஒருத்தன் வண்டி வரும்போது பார்த்துட்டு குறுல வந்துட்டாங்க, அடிச்சு பிரேக் அடிச்சோம். சைடில் போன இனோவா காரில் லைட்டாக போய் முட்டிடுச்சு இனோவா கார். பிரேக் அடிக்கலாம், இனோவா கார் காலி, இல்லை அந்த ஆளு காலி. அது பப்ளிக் தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஆம்புலன்ஸ் சின்ன வண்டி, ஆம்புலன்ஸுக்கும் வழி விடுறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வந்து இப்போ சிஎம் கான்வாய் அப்படின்னும் அது வந்து நம்மளை ஆள்றவங்க, அவங்க உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம தலையிட முடியாது, அவங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும். இது பப்ளிக் ஒரு நம்ம போகும்போது ஆம்புலன்ஸுக்கும் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. பப்ளிக் சில டைம்ல எங்கன்னா இப்போ இந்த ரோட்ல பிரச்சனை இல்லை, இப்போ இந்த ஃபயர் வண்டி பார்த்தா ஒரு பஸ் டிரைவர் போறான்னா கண்டிப்பா வழி விட்டுருவார், ஒரு லாரி டிரைவர் போறா வழி விட்டுருவார். இந்த டூ வீலர் தான் பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிடலாம், அங்கதானே வருது, ஸ்பீடு அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, போயிடலாம். இப்போ இந்த கடலூர் ஒரு பஸ்ஸோட ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, ட்ரெயின் வரும் போயிடலாம், அந்த அலட்சியம் தான். அங்கே நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாமே அலட்சியம் தான் நடக்குது. அதுல நாங்களும் மாட்டிப்போம் சொல்லிட்டோம். ஆனா இது வரைக்கும் அப்படி எதுவும் நடந்ததில்லை. 1-2 நடந்திருக்குது இன்சிடென்ட், அதுவுமே பப்ளிக்கோட தப்புக்கு கேஸ் இவங்க தான் எடுத்துக்கும். இப்போ யாராவது வந்துட்டாக்கா கவர்மெண்ட் வண்டி அடிப்பட்டா ஒன்றும் கிடையாது கிடையாது, டிரைவர் தான் போடும். அதாவது அந்த டிரைவர் மேலதான் அந்த டிரைவர் மேல தான் கேஸ், அவர் இன்னும் கேஸ் தான் இருக்காங்க, கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 2 கேஸ் அப்படி இருக்குது. அது கவர்மெண்ட் ஏத்துக்காது, உங்க டிபார்ட்மெண்ட் ஏத்துக்காது. அந்த இல்ல அது எப்படிப்பா பப்ளிக் நியூசன்ஸ் தானே, எப்படி ஒரு பப்ளிக் தானே பிரச்சனை வருது. கேஸ் வரும்னா இவர் அலட்சிய போக்கால ஓட்டுனால இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அப்படிதானே பப்ளிக் சொல்லுவாங்க. இப்போ வந்து டூ வீலர் வந்து ஒரு தடவை வந்து எடையாரப்பாளையம் தாளகுப்பம் தாண்டி இப்போ தாளத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் கால் போகிறோம், சைரன் போடுறோம், 3 பேர் கையை காட்டுறோம், உள்ள திரும்புறோம், கடலூர் இருந்து வந்த டூ வீலர் நேராக வந்து இடிக்கிறான் வண்டியில். ஆனா பழி உங்க பேர்ல நேராக வந்து இஷ்டாரு. இப்போ வந்து கேஸ் பார்த்தா டிரைவரோட அலட்சியம்னு போட்டாங்க, அவருக்கு கை உடஞ்சிருது. இது சைரன் வருது, வண்டி நின்று வரணும், போகணும், போயிடலாம் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. அவர் பிரேக் அடிக்கலைன்னா அவருக்கு அன்னைக்கு என்ன நடந்துருக்கலாம், பிரேக் அடிச்சதுனால கை காலோட போச்சு. அப்போ அவங்க எப்படி போலீஸ்ல கேஸ் கொடுப்பாங்க? பப்ளிக்கு டிரைவர் அலட்சியமா நான் காட்ட தான் போனேன், எல்லாருமே அவங்க தரப்பு அவங்க நியாயத்தை சொல்லுவாங்க. ஆனா அடிப்பட்டா அந்த ரெஸ்பான்ஸ் வேகமா போயும் பாதுகாப்பாகவும் போகும். ஆமா, என்வரன்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது இல்ல, சுத்தி இருக்க என்வரன்மெண்ட் இவர் தான் பார்த்துக்கணும். அந்த பொறுப்பும் டிரைவருக்கு உண்டு. ரிஸ்க் தான். நாங்கள் ஒன்ஸ் உள்ளது வெளில போயிட்டோம்னா போய் ஸ்பாட் ரீச் ஆகி முடிச்சு வெளியில வர்ற வரைக்கும் அது ரிஸ்க். திரும்ப ரொம்ப ரிலாக்ஸாக தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை முடிச்சுட்டு டயர்டாக வேற இருப்போம், ரிலாக்ஸாக வரும், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ பொதுவா கனரக வாகனங்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கனரக வாகனங்களுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு, 80க்கு மேல போகக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப பெரிய வண்டி. இப்போ இதுவும் அந்த சைஸ்ல தான் வரும் அந்த வண்டி. ஆமா, இதுக்கு அந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் இருக்கா இல்ல உங்களுக்கு? எல்லா வண்டிக்கும் ஸ்பீட் லிமிட் உண்டு. இந்த வண்டிக்கு இருக்கா? எல்லா வண்டிக்கும் உண்டு. இந்த ஸ்பீட் லிமிட்னா ஃபயர் வண்டின்றதுனால 150, 200, 300 கிலோமீட்டர் தான் போவாது. அப்போ உங்களால அந்த தூரத்தை எப்படி உங்களால கவர் பண்ண? டைமிங் தான். இப்போ ஒரு நிமிஷத்துல நாங்கள் எவ்வளவு தூரம் போக முடியும் கால்குலேட் பண்ணி தான் ஓட்ட முடியும். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் போகணும்னா நார்மல் வெஹிக்கிள் 1 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்து, நாங்கள் 3 நிமிஷம் டைம் எடுப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கால் வந்துடுச்சு, 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க, இப்போ நீங்க தான் போகணும் அப்படின்ற ஒரு இது. ஆனா உங்களுக்கு வந்து அங்க பேக்கப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் நாமளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி போவீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் பேக்கப் கால் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க போவீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம், அடுத்தடுத்து எல்லாரும் ஒரு வழியில எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, போற வழியில தான் எல்லாத்தையும் பார்த்து அங்க பக்கத்துல எங்க பேக்கப் இருக்கு அப்டேட் பண்ணலாம். இப்ப மொபைல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே செஞ்சிடுவோம். முன்னாடி அப்படி இருந்திருக்காது.